என்னை தலைமையேற்க வைத்த நான் வணங்கும் மனித கடவுள் கேப்டன் அவர்களுக்கும், கழகத்தின் பொதுச் செயலாளர் நாளைய தமிழகம் அன்னியார் அவர்களுக்கும், எழுச்சி நாயகன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் விஜயபிரபாரன் அவர்களுக்கும் இந்த தலைமை பொறுப்பை ஏற்க எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும், பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியினுடைய நிர்வாகிகள், பெரியகுளம் நகர் கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் பாசத்திற்குரிய அருமை சகோதரர் யுவராஜ் அவர்களுக்கும், பெரியகுளம் வடக்கு ஒன்றிய செயலாளர் பாசத்திற்குரிய அருமை அண்ணன் விஜயகண்ணன் அவர்களுக்கும், பெரியகுளம் தெற்கொன்றிய கழக செயலாளர் பாசத்திற்குரிய அருமை அண்ணன் குபேந்திரன் அவர்களுக்கும், தேவதனப்பட்டி பேரூர் கழக செயலாளர் பாசத்திற்குரிய அருமை மாப்பிள்ளை சலாம் அவர்களுக்கும், வடுகுவட்டி பேரூர் கழக செயலாளர் பாசத்திற்குரிய அருமை சகோதரர் பழனிசாமி அவர்களுக்கும், தென்கரை பேரூர் செயலாளர் பாசத்திற்குரிய அருமை சகோதரர் ராஜேஷ் அவர்களுக்கும், தாமரகுளம் பேரூர் கழக செயலாளர் திருப்பதி அவர்களுக்கும், மாவட்ட கழக துணை செயலாளர் அருமை சகோதரர் மரக்கடை பி பாண்டி அவர்களுக்கும், கழக தொண்டரணி செயலாளர் பி சீனிவாசன் அவர்களுக்கும், கேப்டனின் முரட்டு பக்தன் பி கார்த்தி அவர்களுக்கும், எனக்கு இந்த தலைமையேற்று இந்த விழாவை நடத்த வாய்ப்பு கொடுத்த பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியினுடைய அத்துணை நிர்வாகிகளுக்கும் தேனி மாவட்ட கழகத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை நிகழ்த்த பெரியகுளம் நகர் கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் யுவராஜ் அவர்களை வரவேற்புரை நிகழ்த்துமாறு அன்போடு அழைக்கின்றேன். வாழ்க கேப்டன் புகழ், வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம். நாங்கள் வணங்கும் மனித கடவுள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வணங்கி எனது வாழ்த்துறை வரவேற்புரையாற்றினேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தென்னகத்து ஜான்சி ராணி வீரமங்கை வேலுநாச்சியார், கழக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆணைக்கிணங்க பெரியகுளம் மாநகரில் நடைபெறும் முப்பெரும் விழா பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்திருக்கும் தேனி மாவட்ட கழக செயலாளர் எம்.என். கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும், முன்னிலை பொறுப்பு வகிக்கும் டி. மாயி மாவட்ட கழக அவைத்தலைவர் அவர்களையும், எஸ். முகமது மாவட்ட கழக பொருளாளர் அவர்களையும், கே. கிருஷ்ணன் கழக பொறியாளர் அணி துணை செயலாளர் அவர்களையும், வி.எஸ். முருகன் கழக தொண்டரணி துணை செயலாளர் அவர்களையும், மரக்கடை பாண்டி மாவட்ட கழக துணை செயலாளர் அவர்களையும், ஆர். குபேந்திரன் ஒன்றிய கழக செயலாளர் தெற்கு அவர்களையும், பி. விஜயகண்ணன் ஒன்றிய கழக செயலாளர் வடக்கு அவர்களையும், கே. தன்ராஜ் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அவர்களையும், ஜி. சீனிவாசன் மாவட்ட தொண்டரணி செயலாளர் அவர்களையும், பி. கார்த்திக் கேப்டனின் முரட்டு பக்தன் அவர்களையும் வரவேற்று இவ்விழாவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்ற உள்ள இளைஞர்களின் எழுச்சி நாயகன் எங்களது வருங்காலம் திரு வி. விஜயபிரபாரன் அவர்களையும், சிறப்புரையாற்ற உள்ள திரு ஆர். அரவிந்தன் கழக சமூக வலைய அணி துணை செயலாளர் அவர்களையும், மாவட்ட கழக நிர்வாகிகள் எம். ராஜேஸ்வரன் மாவட்ட கழக துணை செயலாளர், வி. ராஜேஸ்வரி வனராஜ், எம்.என். சுப்புராமன் குடியரசன் தலைமை குழு உறுப்பினர், எம். காமாட்சி தலைமை பொதுக்குழு உறுப்பினர், கே. பி. சரவணன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர், எஸ். நவநீன தலைமை குழு உறுப்பினர் மற்றும் மாவட்ட சார்பணி நிர்வாகிகள், ஒன்றிய கழக செயலாளர்கள், நகர கழக செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள், பெரியகுளம் நகர கழக நிர்வாகிகள், ஏ. கபீப் ரஹ்மான் நகர கழக பொருளாளர், ஏ. ரஹ்மான் ராகவன் நகர கழக அவைத் தலைவர், சி. ராஜ்குமார் துணை செயலாளர், சன்னாசி துணை செயலாளர், முத்துராஜா துணை செயலாளர், மாவட்ட பிரதிநிதி என். ரவிச்சந்திரன், பி. பால்பாண்டி, என். மாரிமுத்து மற்ற நிர்வாகிகள், ஒன்றிய கழக துணை செயலாளர்கள், ஒன்றிய கழக நிர்வாகிகள் அனைவரையும்
இந்த முப்பெரும் விழா பொதுக்கூட்டத்திற்கு வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்தபடியாக தலைமை கழக பேச்சாளர் அருமை அண்ணன் எரசை குமரவேல் அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றேன். என்னுடைய குலதெய்வம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் கேப்டன் அவர்களையும் என்னுடைய குலதெய்வம் கேப்டனுடைய துணைவியா அந்நியார் அவர்களையும் வணங்கிவிட்டு உரையை தொடங்கலாம் என்று எண்ணிக்கொண்டே இருக்கின்றேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய முப்பெரும் விழா பொதுக்கூட்டத்திற்கு எனது ஆறுயிர் தம்பி, எனது உயிரினும் மேலான தம்பி, லட்சோப லட்சம் தொண்டர்களை தமிழகத்திலே வழி நடத்தி சென்று கொண்டிருக்கின்ற தம்பி, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தமிழகத்தினுடைய ஆட்சி கட்டிலே அமர்த்த இருக்கின்ற எனது ஆறுயிர் தம்பி விஜய பிரபாகரனை அழைத்து இங்கே மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்திக் கொண்டே இருக்கின்ற அந்நியாருடைய படை தளபதி, அந்நியாருடைய போரால் மாவீரன் என்னுடைய அருமை சகோதரர் எம்என் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, தேனி மாவட்டத்தினுடைய அவைத்தலைவர் டி மாய் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் என் மரியாதைக்குரிய மாமா மோகன் அவர்களே, கழகத்தினுடைய தொண்டரணி செயலாளர் என்னுடைய அருமை சகோதரர் வி எஸ் முருகன் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மரக்கடை பி பாண்டி அவர்களே, பெரியகுளம் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் தெற்கு ஆர் குபேந்தர் அவர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் வடக்கு பி விஜயகண்ணன் அவர்களே, தன்ராஜ் அவர்களே, சீனிவாசன் அவர்களே, கார்த்திக் அவர்களே, மாவட்ட கழக நிர்வாகிகளே, நகர கழகத்தினுடைய செயலாளர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே, பேரூர் செயலாளர்களே, கிளை கழகத்தினுடைய செயலாளர்களே, புரட்சி கலைஞரின் வாலிப வேங்கைகளே, பத்திரிகை நண்பர்களே, இந்த கூட்டத்திற்கு பாதுகாக்க வந்திருக்கின்ற போலீஸ் துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு வேறொரு கட்சி ஒரு கூட்டம் நடத்தணும்னா, இப்படி மாபெரும் கூட்டத்தை நடத்தணும்னா பிரியாணி பொட்டலத்தை கொடுப்பாங்க, கோழி துண்டை கொடுப்பாங்க, பிராந்தி பாட்டில கொடுப்பாங்க, கையில 500 ரூபாய கொடுத்து அது பிறகு கூட்டத்தை கூட்ட முடியும். ஆனா இங்க வந்திருக்கின்ற கூட்டம் ஒரு லட்சிய கூட்டம், கொள்கைக்காக வந்திருக்கின்ற கூட்டம், புரட்சி கலைஞருடைய துணையா அந்நியாரை முதலமைச்சராக்குவதற்காக வந்திருக்கின்ற கூட்டம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை புரட்சி கலைஞர் தோற்றுவித்து 20ஆம் ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். புரட்சி கலைஞர் மதுரையிலே பிறந்து இனிக்கும் இளமை என்ற திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமாகி 150 வருடங்களுக்கு மேலே தமிழ் படங்களிலே மட்டும் நடித்தவர் நமது தலைவர் புரட்சி கலைஞர். கேப்டன் அவர்கள் மலையாளத்தினுடைய தயாரிப்பாளர்கள் வந்தபோதும், ஆந்திராவிலிருந்து தயாரிப்பாளர்கள் வந்தபோதும், கன்னடத்திலிருந்து தயாரிப்பாளர்கள் வந்தபோதும், ஆனால் அவர்கள் படங்களிலே நடிக்க மாட்டேன் என்று சொல்லி தமிழ் திரைப்படத்திலே நடித்து தமிழை நேசித்தவர், தமிழ் மண்ணை நேசித்தவர், தமிழ் மக்களுக்காக கடைசி வரை வாழ்ந்தவர் என்றார் என் தலைவன் புரட்சி கலைஞர்.
புரட்சி கலைஞர் தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் தான் வைத்துக் கொள்ளாமல் ஏழை எளிய மக்களுக்காக வாரிய வழங்கிய முன்னதான தலைவன் நமது தலைவர் புரட்சி கலைஞர். மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, பெண்கள் விதவை பெண்களுக்கு தையல் மிஷின் வழங்கியவர் புரட்சி கலைஞர். மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனத்தை லட்சம் மாற்றுத்திறனாளிக்கு வழங்கியவர். அதோடு மட்டுமல்லாம பெண்கள் நாட்டினுடைய கண்கள் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தின் மூலமாக பெண் பிறந்த குழந்தைகளுக்கு 10,000 ரூபாய் டெபாசிட் செய்தவர். மிகப்பெரிய உன்னதமான திட்டத்தை கொடுத்தவர் நமது தலைவர் புரட்சி கலைஞர் அவர்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நெசவாளர்கள், துன்பப்பட்ட ஆளுகள், அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆடைகளை வாங்கி மாவட்டத்தோறும் அந்த நெசவாளர்களுடைய கண்ணீரை துடைத்தவர் புரட்சி கலைஞர். மாவட்டத்தோறும் கணினி பயிற்சி, இளைஞர்கள் கணினி பயிற்சி பயிர்க்க முடியாத நேரத்திலே ஒரு மாவட்டத்தோறும் ஒரு கணினி பயிற்சி மையத்தை ஏற்படுத்தி லட்சம் இளைஞர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உரித்தவர் நமது தலைவர். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏராளமான உதவிகளை தான் இருந்தவனும் சரி, தான் இல்லாதவனும் சரி, இன்று செய்து கொண்டு இருக்கின்ற நமது தலைவர் புரட்சி கலைஞர் அவர்கள். இதனால் தான் அவர் ஈழத்திலே தமிழர்கள் நம்ம தமிழர்கள் கொல்லப்பட்ட பொழுது என்னுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று சொன்னார். அதற்கு பிறகு தொண்டர்களினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு கட்டுப்பாடுடன் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்றால் அது லட்சம் ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய ஒரு வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாட வேண்டும் என்று தொண்டர்களுக்கு கட்டளையிட்டார். அதோடு மட்டுமல்ல, ஈழத்திலே சொல்ல முடியாத துயரத்தை இழந்த பொழுது அங்கு சொல்ல பீரங்கி குண்டுகளுக்கும் துப்பாக்கி குண்டுகளுக்கும் ஈழத்தினுடைய தமிழர்கள் இறையை கொண்டு இருந்த பொழுதுதான், அந்த ஈழ போராட்டம் நடந்து கொண்டு இருந்த பொழுதுதான் அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்குத்தான் தம்பி பிரபாகரன் என்று பெயர் சுற்றி மறைந்தவர் நமது தலைவர் புரட்சி கலைஞர். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எண்ணற்ற உதவிகளை செய்தவர். 2005ஆம் ஆண்டு புரட்சி கலைஞர் அவர்கள் இந்த ஏழை எளிய மக்களுக்காக, தமிழக மக்கள் வாழ்வுகளை பெறுவதற்காக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை மதுரையிலே தோற்றுவித்தார். மதுரையிலே தோற்றுவித்த பொழுது 25 லட்சத்துக்கு மேற்பட்ட இளைஞர்களை மதுரை நோக்கி வா என்று சொன்னார். 25 லட்சம் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்று கூடி அங்கே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தோற்றுவித்தார். அவர் மறைந்த பொழுது ஒரு வரலாற்று சாதனை ஏற்படுத்தினார். இருக்கிற போது வரலாற்று சொன்னாரு. அவர் மறைந்த போது 30 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அந்த அஞ்சலி செலுத்தி கண்ணீரை சிந்தினாங்க. இப்படி வரலாற்று சாதனையை ஏற்படுத்தியவர் நமது தலைவர் புரட்சி கலைஞர். 2006ஆம் ஆண்டு தேர்தல் வந்தது. விருத்தாச்சலத்திலே ஓட்டி பெற்று 13,000 ஓட்டுகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்று சட்டமன்றத்திலே சிங்கமென நுழைந்தார் அவர். ஆனால் இன்னைக்கு இந்த பெரியவளத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் என்ன செஞ்சிருக்காரு? இந்த மக்களுக்கு எதுவுமே செய்யாம அவர் இன்னைக்கு 5 கோடி ரூபாய்க்கு வீட்டை கட்டி ஆனமலம் வீட்டில வச்சிருக்காரு. அவர் வாழைமரம், நம்ம வீட்டுக்கு 2 வாழைமரம் கட்டுவோம். ஒரு கிரகப்பிரவேசம்னா ஒரு விழான்னா 2 வாழை மரத்தை வெட்டுவான். ஆனா 200 வாழை மரம் 300 வாழை மரம் வெட்டி அவர் அங்க வீட்டு திறப்புலாவுக்கு செஞ்சாரு. ஒரு வாழை மரம் 1200 ரூபாய் செவ்வாழை வாழை மரம். இப்படி பாருங்க, இப்படி கொள்ளையடித்த பணத்துல இந்த எம்எல்ஏ 5 கோடிக்கு ஆனமலம்பட்டியில வீட்டை கட்டி திறப்புலா செஞ்சாரு. இப்படிப்பட்ட ஒரு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கு. புரட்சி கலைஞர் அவர்கள் 2011 வந்து தேர்தல் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தோம். 29 இடங்களிலே வெற்றி பெற்று புரட்சி கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக உருவெடுத்தார்கள். இப்படி சட்டமன்றத்தில் ஒரு எதிர்கட்சி தலைவராக எப்படி செயல்படும் ஒரு வரலாற்று சாதனையை ஏற்படுத்தியவர் நமது தலைவர் அவர்கள் புரட்சி கலைஞர் அவர்கள். இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து தேர்தல் வந்துருச்சு. 3 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு. என்ன சாதனை செஞ்சிருக்காங்க? எந்த சாதனையுமே செய்யல.
இன்னைக்கு அவங்க செஞ்சிருக்கிற சாதனை என்னன்னா, கஞ்சா எங்க வேணாலும் கிடைக்கும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. டாஸ்மார்க் எங்க வேணாலும் கிடைக்கும். இன்னைக்கு அக்டோபர் 2 கடை அடைப்பு, ஆனா கிடைக்காம இருந்துச்சா? எல்லா இடங்களிலுமே இன்னைக்கு பிராந்தி பாட்டில் கிடைச்சிச்சு. இப்படி இதுவே திமுகவுடைய சாதனை. குடிச்சு குடிச்சு சாவுங்கடா அப்படிங்கிற ஒரு அரசு தான் திமுகவுடைய அரசு. அதற்கு பிறகு என்ன சாதனை செஞ்சிருக்காங்க? நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னாங்க. உதயநிதி சொன்னாரு தேர்தல் நேரத்தில், நீட் தேர்வு ரத்து, அந்த ரகசியம் என்னிடத்துல இருக்கு, முதல் கையெழுத்தா போட்டு நாங்க ரத்து செய்யணும் சொன்னாரு. நீட் தேர்வு எங்க ரத்து நடந்துச்சு? பாவம், இன்னைக்கு 23 குழந்தைகள் அதனுடைய பெற்றோர்கள் பலிகடாக்கப்பட்டு இருக்கிறார்கள். நீட் தேர்வு ஒரு கொடுமையான ஒரு திட்டம். அந்த திட்டத்தை அகற்றுவதற்கு எந்த ஒரு செயல்பாடுமே திமுக அரசு செய்யல. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க? 50 லட்சம் பேர் கையெழுத்து வாங்கினாங்க நீட் தேர்வை ரத்து செய்யணும் சொல்லி. அதை எங்க குப்பையில போட்டாங்க, எந்த கிணத்துல போட்டாங்கன்னு இதுவரைக்கும் தெரியல. நகைக்கடன் தள்ளுபடி என்ன செஞ்சாரு? தேர்தலுக்கு முன்னாடி நீங்க பூரா சொசைட்டில போய் அடகு வச்சிருங்க, நான் ஆட்சிக்கு வந்த உடனே நகைக்கடன் பூராமே தள்ளுபடின்னு சொன்னாரு. எங்க செஞ்சாரு? ஒரு 2 பேருக்கு கொடுத்துட்டு தகுதியானவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஏமாத்து வேலையை செஞ்சாங்க. உரிமை தொகை, பெண்களுக்கு உரிமை தொகை சொன்னாங்க. இப்படி எதுவுமே செய்யல. இன்னொரு ஒரே சாதனை, திமுக பெரிய சாதனை என்ன சாதனை? என் தம்பி பிரபாகரன் விருதுநகர் தொகுதியில போட்டி போட்டாரு. போட்டி போட்ட உடனே முரசு சின்னத்திலே போட்டி போட்டாரு. ஓட்டு எண்ணிக்கை வந்துச்சு. ஓட்டு எண்ணிக்கை வந்த உடனே முதல் ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 இப்படி எல்லா ரவுண்டிலுமே தம்பி பிரபாகரன் வெற்றி பெற்றார். உடனே அந்த 3 அமைச்சர்கள் அவர்களுக்கு பொறுக்க முடியல. ஆனா அதுக்கு முன்னாடியே 10 மணிக்கே என்ன சொல்றாங்க? ஓட்டு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கும் போது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் 40 தொகுதியில வெற்றி பெற்று சொல்கிறாரு. 40 தொகுதியில எப்படி வெற்றி பெற்றீங்க? உங்க சாதனை சொல்லியா வெற்றி பெற்றீங்க? 500 ஓட்டுக்கு 500, 1000, 2000 அப்படி கொடுத்து வெற்றி பெற்றீங்க. எங்கேயாவது ஒரு பீதியில நீங்க கொடுக்காம சாதனை வெற்றி பெற்றிருக்கின்றீர்களா? சொல்லுங்க பாப்போம். கொள்ளையடித்த பணத்துல நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க. தம்பி எல்லா ரவுண்டிலுமே வெற்றி பெற்று வந்தாரு. உடனே அந்த வணிகத்துறை அமைச்சர், வருவாய்த்துறை அமைச்சர், நிதி அமைச்சர் 3 பேரும் ஓடி போயிட்டாங்க. ஓடி போய் அந்த கலெக்டர் நமக்கு எதுவார் வெற்றின சேசியில தம்பி, அந்த தம்பியை போய் மிரட்டி, இந்த மாதிரி நாங்க செய்யணும், மாணிக் தாக்கூர் செய்யணும், தம்பி பிரபாகரன் தோக்கணும் சொல்லிட்டு கணக்கு கூட்டல்ல ஒவ்வொரு ஊர்லயா 20 ஓட்டு, 50 ஓட்டு, 100 ஓட்டு உன்னை நீ செய்யல, அவர் செய்ய மாட்டேன்னு சொன்னாரு. உடனே அந்த கலெக்டர் மிரட்டி, உன்னுடைய போய் கேஸ் போடுவோம், உன் பதவி ஆட்சி தலைவர், நீ கொள்ளையடிச்ச பணத்தை அப்படி பல மிரட்டல்களை கொடுத்தோன்னே பாவம் தம்பி சேசியில அப்ராணி பையன், எனக்கு நல்லா தெரியும். அவன் இப்ப கூட விழாவில் கூட போய் பார்த்தேன். என்னப்பா இப்படி பண்ணிட்டியப்பா அப்படின்னு கேட்டதுக்கு, என்ன இதை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு என்ன கண்டுட்டு அப்படியே ஓடுறாப்ப, இதை பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்சி தலைவர் ஒரு விழாவில் பார்த்தோம். அப்படியே ஓடியே போயிட்டாரு. என்ன கண்டுட்டு அப்படியே கார்ல ஏறி சர்ன்னு போயிட்டாரு. இப்படி என் தம்பி பிரபாகரனை நீங்க கூட்டல் கழிக்கல, ஒரு மோசடி பண்ணி தோற்கடிச்சிட்டீங்க. என் தம்பி பிரபாகரன் மீண்டும் விருதுநகர் தொகுதியிலே வெற்றி பெற்று அவர் நாடாளுமன்றத்திலே இந்த மண்ணுக்காக குரல் கொடுப்பார், இந்த ஆட்சியை அகற்றுவார் என்று சொல்லி மீண்டும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழகத்தினுடைய ஆட்சி புறத்திலே ஏறும் 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 அதை அமரவைக்கக்கூடியது என் தம்பி பிரபாகரன் தான் என்று சொல்லி என் அண்ணன் ஆளுநர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையிலே ஒரு சமயம் ஏற்போம் என்று கூறி விடையிலே வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்தபடியாக கழக பேச்சாளர் கவிஞர் சின்னன் அவர்களை சிறிது நேரம் உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். வாழ்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம், வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய புகழ். இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் முதல் வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன்.
மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களுக்கும் மாவட்டத்தினுடைய அவைத்தலைவர் அவர்களுக்கும் அனைவருக்கும் இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும் நேரம் கருதி பேரு வாசிக்க நேரம் இல்ல, மன்னிச்சுங்க. முக்கியமான கருத்துக்கு போவோம். திமுகவுடைய சாதனை என்னன்னா 20/6/2024 கள்ளக்குறிச்சியில விசல் சாராயம் குடிச்சு 25 பேருக்கு மேல பலியானது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 19ஆம் தேதி 4வது மாசம் தேர்தல் நடந்துச்சு. 28ஆம் தேதி 4வது மாசம் நீலகிரி மாவட்டத்தில் 20 நிமிஷம் அந்த பூத்து பெட்டி வச்சிருந்ததுல 20 நிமிஷம் சிசிடிவி கேமரா வேலை செய்யல. மறுநாள் பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் 20 நிமிஷம் சிசிடிவி கேமரா வேலை செய்யல. மிக்சா புயல், அதாவது 5/12/2023 மிக்சா புயல் வந்துச்சு. மிக்சா புயல்ல வந்து சென்னையில வந்து பாதிக்கப்பட்டது டிவியில நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. பால் இல்ல, குடிக்க தண்ணி இல்ல. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான சாதனை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மோடியினுடைய திட்டம் 1/12/2023 அமலாக்கத்துறையில அதிகாரியாக வேலை செஞ்சவர் அங்கு திவாரின்றவர் வந்து 3 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கினது. இதெல்லாம் நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க, பேப்பர்ல பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி சாதனை இன்னைக்கு நடக்குது. விலைவாசி உயர்வு, கட்டுக்கடங்காத விலைவாசி உயர்வு, சிலிண்டர் விலை உயர்வு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் டாஸ்மார்க், எங்க பார்த்தாலும் கள்ளச்சாராயம், இது போன்ற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. பாலியல் பலாத்காரம், எங்க போனாலும் காலேஜில் படிக்க முடியல பிள்ளைங்க. இன்னைக்கு தனிப்பட்ட முறையில எங்கேயும் போக முடியல. அந்த அளவுக்கு மோசமான செய்திகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, மணல் திருட்டு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கனிம வளத்தை சுரண்டப்பட்டாங்க. ஒரு நாள் மழை பெஞ்சா கூட முதல்ல 10 நாளைக்கு தண்ணி நிற்கும். ஆனா இப்ப 10 நிமிஷம் தண்ணி நிற்க முடியாது. இதுவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனையா இருக்கு. மக்களாகி நம்ம எல்லாம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம். அருப்புக்கோட்டையில தேவாங்கி கல்லூரியில நடந்த ஒரு சம்பவம். ஆசிரியர் வந்து மாணவிகளை பாலியல் பலாத்காரம் செஞ்சது நீங்க எல்லாம் டிவியில பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி சாதனை இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துருக்கு. ராமேஸ்வரத்தில் மீனவர்களுக்கு எல்லை தாண்டி மீன் பிடிச்சதாக சொல்லி 2 ஆண்டு சிறை தண்டனை கட்டுறாங்க. இதை பத்தி யாரும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கண்டுக்கிறதே கிடையாது. மத்திய அரசு என்ன ஒரு நடந்துருக்கு. சிலிண்டர் விலை எங்க பார்த்தாலும் கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சாலும் சரி, பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறதே கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரி, 10 பேர் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாலும் ஜிஎஸ்டி வரி. அரப்பவனு நீங்க தங்க எடுக்க போனாலும் கூட ஜிஎஸ்டி வரி, ஜிஎஸ்டி வரி, ஜிஎஸ்டி வரி, ஜிஎஸ்டி வரி. தமிழ்நாட்டில் இன்னைக்கு கஷ்டப்படுறவங்க முதல் கொண்டு ரொம்ப சித்திரவதை அடைய வைக்கிறது பிஜேபி அரசு. இவங்க எல்லாம் அகற்றப்பட வேணும். மக்கள் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு பொது தேர்வு நடந்துச்சு. 5 கிலோ பிட்டு பேப்பர் நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலையில கண்டுபிடிக்கப்பட்டாங்க. இதெல்லாம் நீங்க வந்து 20ஆம் தேதி நியூஸ்ல வந்தது 20/5/2023. இதெல்லாம் வந்து மக்களாகிய நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விலைவாசி வந்து இன்னைக்கு கட்டுக்கடக்காம இருக்கு. அரிசி விலை வந்து 80 ரூபாய், அதுக்கு ஜிஎஸ்டி வரி. இன்னைக்கு 1 கிலோ அரிசி நீங்க வாங்குறீங்க, பருப்பு வாங்குறீங்க, துவரம் பருப்பு வாங்குறீங்க. இன்னைக்கு சிமெண்ட் விலையிலிருந்து இன்னைக்கு நீங்க சேலை வாங்கினாலும் சரி, பொட்டு, சீப்பு, கண்ணுமை, பொம்பளை பிள்ளைய ஒரு ரிப்பன் முதல் கொண்டு ஜிஎஸ்டி வரி, ஜிஎஸ்டி வரி, ஜிஎஸ்டி வரி. இதை யாரும் கண்டுக்கிறத மத்திய அரசு சரி, மாநில அரசு சரி. இன்னைக்கு மாநில அரசு வந்து டாஸ்மார்க்கத்தை பாக்குறாங்களே தவிர மக்கள் வந்து பாஸ்மார்க் வாங்குறாங்களா அப்படின்றது பார்க்கறது கிடையாது. மக்கள் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நாடு நலம் பெறணும், நல்ல ஒரு ஆட்சி நடைபெறணும், விடிவு காலம் பிறக்கணும், விலைவாசி குறையணும். எங்க கேப்டனுடைய ஆட்சி நிச்சயமா ஒரு காலத்துக்கு வர வேண்டிய கட்டாயம் உருவாகும். இந்த நேரத்தில் நிறைய நான் பேச வேண்டிய நேரம் இருக்கு. நேரம் கருதி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக கழக சமூக வலைதள அணி துணைச் செயலாளர் அண்ணன் ஆர் அரவிந்தன் அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் 20ஆம் ஆண்டு துவக்க விழாவும் இதே தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டதையும் மற்றும் இந்த விழாவின் வாயிலாக ஏழை எளியவருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி இன்று தேனி மாவட்டத்தில் மற்ற திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் மிரண்டு போகிற வகையில்
எப்படி மதுரை மண்ணிலே புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை ஆரம்பித்து இந்த மக்களுக்காக அர்ப்பணித்தாரோ அதை நினைவூட்டும் வகையில இன்று இந்த 20ஆம் ஆண்டு துவக்க விழாவில இந்த தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் நகரத்தில் இதே தினம் புரட்சி கலைஞரின் வழியிலே வரக்கூடிய புரட்சி தலைவி அன்னியார் அவர்கள் இந்த இயக்கத்தை சீரும் சிறப்புமாக நடத்துகிறார் என்று எடுத்துக்காட்டும் விதமாக இந்த சிறப்பான மாவட்ட கூட்டத்தில் இந்த மாவட்ட கழகத்தின் செயலாளர் ஆற்றல்மிகு மாவட்ட கழக செயலாளர் ஆற்றல்மிகு நகர கழக செயலாளர் அவர்கள் அண்ணன் தேனி கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் அவர்களும் யுவராஜ் அவர்களும் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தின் வாயிலாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சொல்ல விரும்புவது என்றால் இன்று துணை முதல்வர் பதவியேற்கலாம். 2026 துணை முதல்வர்கள் இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திலிருந்து வரலாம் என்பதை இங்கு இருக்கக்கூடிய உளவு பிரிவு என்று சொல்லிக் கொண்டிருக்கும். அதன் அடிப்படையில் இந்த முப்பெரு விழாவிற்கு தலைமை பொறுப்பினை சீரும் சிறப்புடன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இந்த விழாவிற்கு முன்னிலை பொறுப்பேற்றிருக்கும் மாரி அவர்களே, மோகனர்களே, கிருஷ்ணன் அவர்களே, முருகன் அவர்களே, பாண்டி அவர்களே, குமேந்திர அவர்களே, விஜய் கண்ணன் அவர்களே, தன்ராஜ் அவர்களே, சீனிவாசன் அவர்களே, கார்த்திக் அவர்களே, மதுரையில் வருவதற்கு உயர்மட்ட குழு அண்ணன் பாலன் அவர்களே, மாவட்ட கழக செயலாளர் சிவகுமார் அவர்களே, அண்ணன் பாலச்சந்திரன் அவர்களே மற்றும் இந்த விழாவிற்கு வரவேற்பை ஆற்றியிருக்கும் அருள்மிகு தம்பி யுவராஜ் அவர்களே, இன்று தமிழக அரசியலில் நீங்கள் எல்லாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திராவிட கழகங்களுக்கு மாற்றாக அதிமுகவும் திமுகவும் மாற்றாக எப்படி சினிமா துறையிலே ரஜினியும் கமலுக்கும் போட்டியாக விஜயகாந்த் தலைவர் இருந்தாரோ அதுபோல் தமிழக மக்களின் விருப்பத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அந்த இயக்கம் தடமாறியதா? அந்த இயக்கம் இந்த 19 ஆண்டுகள் வழிமாறியதா? அந்த இயக்கம் எத்தனையோ சிக்கல்களை சந்தித்த போதும் கீழே விழுந்ததா? இல்லை. புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் ஒரு நல் ஒழுக்கமான ஒரு அரசியல் இயக்கத்தை தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார்கள். ஊழல் மிகுந்த இந்த அரசியல் என்று சொன்னதிலே இன்று இந்த வேட்டை கட்டினால் இளைஞர்களை மதிக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை உருவாக்கினார். அப்படிப்பட்ட இந்த இயக்கத்திற்கு இன்று எத்தனையோ சூழ்நிலையிலே பதவிகளை வாங்கி விரும்பி வாரிசுகள் வாங்க போது இன்று வீர சிவாஜி 16 வயதிலே தன்னுடைய மன்னனாக ஆகி ஏகப்பட்ட நாடுகளை பிடித்தது போல் அலெக்சாண்டர் அவர்கள் 17 வயதிலே மன்னனாகி கட்டாயத்திற்காக தன்னுடைய மக்களுக்காக தலைமை பொறுப்பை ஏற்றது போல் இன்று எந்த எண்ணத்தில் பிரபாகரன் என்று பெயரை வைத்தார் என்று தெரியவில்லை. ஆனால் உண்மையான தமிழகத்தின் தலைவனாக இன்று விஜய பிரபாகரன் இருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழகத்தின் தலைவனாக அன்று பிரபாகரன் இருந்தார், இன்று விஜய பிரபாகரன் வருகிறார். இந்த விஜய பிரபாகரன் சாதாரணவர் அல்ல. இந்த விஜய பிரபாகரன் சாதாரண அதை மட்டும் நீங்கள் தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் ராணுவத்தை போல் இந்த இயக்கத்தை நடத்தினார். இந்த இயக்கத்தம் ஒரே வருடத்திலே 9 மாநாடுகளை சந்தித்த இயக்கம். மகளிர் மாநாட்டிலே திருச்சி குலுங்கியது. இளைஞர் மாநாட்டிலே இன்று சொல்லக்கூடிய சென்னையே 24 மணி நேரம் சந்தித்தது. இதெல்லாம் வரலாறு. அதையெல்லாம் விட மிகப்பெரிய இயக்கமாக இன்னைக்கு நம்பிக்கை விட்டமாக இன்று விஜய பிரபாகரன் வந்துள்ளார்கள். விஜய பிரபாகரன் இன்று சொல்கிறேன், தமிழினத்தின் தலைவன் விஜய பிரபாகரன். இதையெல்லாம் மக்கள் ஒரு நாள் புரிந்து கொள்வார். அதற்காக இன்று நேரடியாக மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நேரடியாக ஒவ்வொரு இடத்திலும் உழைத்துக் கொண்டிருக்கிறார். புரட்சி கலைஞர் சொன்னார், நான் இந்த கட்சியை பிழைக்க ஆரம்பிக்கவில்லை, உழைக்க ஆரம்பித்தேன் என்று சொன்னார். அதை போல் உழைத்துக் கொண்டிருக்கிறவர் நம்முடைய விஜய பிரபாகரன். நீங்கள் எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எத்தனையோ இந்த பிளக்ஸுகள், எத்தனையோ இந்த கொடிகள். புரட்சி கலைஞர் சொல்வார், என்னுடைய தொண்டன் உழைத்து சம்பாதித்த பணத்திலே இதையெல்லாம் கட்டியிருக்க வேண்டும். உண்மையில் இன்றும் இந்த 19 ஆண்டுகளும் இந்த இயக்கம் தமிழக மக்களுக்காக இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரே மனிதன், மாமனிதன் விஜயகாந்த் தான் கொள்கை, விஜயகாந்த் தான் சித்தாந்தம். என்ன கம்யூனிஸ்ட் கொள்கை, திராவிட கொள்கை, விஜயகாந்த் என்பதே ஒரு கொள்கை. விஜயகாந்த் என்பது மிகப்பெரிய தமிழகத்தின் கொள்கை. அதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். விஜயகாந்த் கஷ்டப்பட்டவர்களுக்கு முன்னின்று உதவி செய்யும் அந்த கொள்கையை மக்கள் நிறைவேற்றார். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பின்பு விஜயகாந்தின் பெயரை பச்சை குத்தியது. நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் பொறுப்பாளர் இருக்கும் போது மீனவர்கள் உள்ளே நுழைய முடியாது. அங்கு உள்ளே நுழைந்தால் ஒரு பக்கத்திலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஒரு பக்கத்திலே புரட்சி கலைஞர் விஜயகாந்த் என்று மீனவர்கள் பச்சை குத்தி விட்டார். அப்படிப்பட்ட ஒரு அன்பை பெற்றவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள்.
அப்படிப்பட்ட ஆரம்பித்த இந்த இயக்கம் என்றும் சோடை போகாது. அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எதற்கும் அஞ்சு பின்னோக்கி போவதில்லை. இன்று நடக்கக்கூடிய 2016 நாம் தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற அதிக நிலையேற்றம் 2026 நாம் தான் இந்த தமிழகத்தில் ஆட்சி அமைப்போம். நாம் தான் ஆட்சி அமைப்போம். நம்முடைய விஜய பிரபாகரன் துணை முதல்வராகலாம், முதல்வராகலாம். நம்மளுடைய நம்பிக்கை வீண் போகக்கூடாது. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தன்னுடைய மகனை அரசியல் உள்ளே நுழைக்கவில்லை. ஆனால் கட்டாயத்துக்கு அரசியல் வந்து தன்னை நம்பி இருக்கக்கூடிய இயக்கத்துக்கும் தன் தந்தையால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தனக்கு தன்னால் வழிநடத்த வேண்டும் என்று உயரிய லட்சியத்தோடு இன்று நமக்காக இந்த இயக்கத்தில் வந்திருக்கிறார். நமக்காக வந்திருக்கிறார். வந்தது மட்டுமல்லாமல் 24 சிந்தித்துக் கொண்டிருக்கிறார், உழைத்துக் கொண்டிருக்கிறார். நேரடியாக ஏசிடிமில் உட்கார்ந்து டிவியில் அரசியல் பண்ணக்கூடிய தலைவர் அல்ல. இன்று உயர்மட்ட அரசியல் பண்ணக்கூடிய நேரடியாக இறங்கி தந்தை எவ்வளியோ தலைவன் எவ்வளியோ அவ்வளியில இந்த மக்களுக்காக வந்திருக்கிறார். விஜயகாந்த் என்பது மிகப்பெரிய சரித்திரம். இந்த விஜயகாந்த் என்பது தமிழ்நாட்டிலே யாராலும் எதிர்க்க முடியாத ஒரு சரித்திரம். விஜயகாந்தை எதிர்த்தவர்கள் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட விஜயகாந்த் ஒரு புனிதமான ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார். அந்த புனிதமான இயக்கத்தை இன்று நம்மளுடைய அந்நியார்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். எத்தனையோ துன்பங்களுக்கு இடையிலே இந்த இயக்கத்தை தோளிலே சுமந்து இந்த இயக்கத்துடைய நிர்வாகிகளுக்காக பக்கபலமாக அந்நியார்கள் இன்றைய தமிழ்நாட்டிலே 5 சீட்டுகள் பெற்றதன் மூலமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இயக்கமாக இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்கு. அதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே 5 பாராளுமன்ற தொகுதிகளை பெற்றதன் அடிப்படையில் இன்று அதிமுக புரிந்து கொண்டுள்ளது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வர வேண்டும், நம்மளோட கூட அமைக்க வேண்டும், நாம் எல்லாம் சேர்ந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறது. அதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஜய பிரபாகரனுக்கு நாமெல்லாம் துணை இருப்போம். நம்மை வழிநடத்துவார், நம்மளுடைய தலைவராக இருப்பார். புரட்சி கலைஞரின் எண்ணத்தை இளைய கேட்டன் நிறைவேற்றுவார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கொடுக்கிறேன். நன்றி. தலைமையேற்று நடத்த எம்என் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட கழக செயலாளரை அழைக்கிறேன். வாழ்க கேப்டன் புகழ், வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு அந்நியார் அவர்கள் ஆணைக்கிணங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த முப்பூர் விழாவை முன்னிலை பொறுப்பு என்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக அவைத் தலைவர் அருமை அண்ணன் டி மாய் அவர்களே, மாவட்ட கழக பொருளாளர் அருமை மாமா எஸ் முகமது அவர்களே, கழக தொண்டரணி துணை செயலாளர் பாசத்திற்குரிய அருமை சகோதரர் வி எஸ் முருகன் அவர்களே, மாவட்ட கழக துணை செயலாளர் மரக்கடை பி பாண்டி அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் பாசத்திற்குரிய அருமை சகோதரர் பெரியகுளம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் குபேந்திரன் அவர்களே, பெரியகுளம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பி விஜயகண்ணன் அவர்களே, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கே தன்ராஜ் அவர்களே, மாவட்ட கழக தொண்டரணி செயலாளர் பாசத்திற்குரிய அருமை சகோதரர் ஜி சீனிவாசன் அவர்களே, கேப்டனின் முரட்டு பக்தன் அருமை சகோதரர் பி கார்த்திக் அவர்களே, மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் அருமை சகோதரர் பாக்யராஜ் அவர்களே, இந்த விழாவை சீரோடு சிறப்போடு பெரியகுளம் நகர்கழக நிர்வாகிகளோடு இணைந்து சீராக ஏற்பாடு செய்து இன்று வரவேற்புரையாற்றி இருக்கின்ற பெரியகுளம் நகர்கழகத்தினுடைய நகர செயலாளர் பாசத்திற்குரிய அருமை சகோதரர் பி யுவராஜ் அவர்களே, எங்கள் எதிர்காலம் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரை ஆற்ற வருகின்ற கேப்டனின் மறு உருவம் எங்கள் விஜய பிரபாகரன் அவர்களே, சிறப்பு அழைப்பாளர்களாக வருகின்றிருக்கக்கூடிய உயர்மட்ட குழு உறுப்பினர் அருமையண்ணன் பாலன் அவர்களே, கழக சமூக வலைதள துணை செயலாளர் அருமையண்ணன் ஆர் அரவிந்தன் அவர்களே, திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சிவகுமார் அவர்களே,
கோவை மாவட்ட கழக செயலாளர் அருமையண்ணன் சிங்கை சந்துரு அவர்களே, மதுரை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அருமையண்ணன் பி பாலச்சந்தர் அவர்களே, இவ்விழா மாவட்ட கழக துணை செயலாளர்கள் எம் ராஜேஸ்வரன் அவர்களே, பி ராஜேஸ்வரி வனராஜ் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் எம் என் சுப்பிரமணியன் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் பி கொடியரசன் அவர்களே, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் எம் காமாட்சி அவர்களே, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கே பி சரவணன் அவர்களே, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் நவநீதன் அவர்களே, மாவட்ட சார்பு அணி நிர்வாகிகள், மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் அருமை சகோதரர் ஜே கந்தசாமி அவர்களே, வழக்கறிஞர் அணி செயலாளர் எஸ் நாகராஜ் அவர்களே, பொறியாளர் அணி செயலாளர் என் ஏ விக்னேஷ் அவர்களே, மாவட்ட மகளிர் அணி செயலாளர் அருமை சகோதரி சந்திரமதி அவர்களே, மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் எம் எஸ் மிட்டாய் முருகன் அவர்களே, மாவட்ட மாணவர் அணி செயலாளர் சரவணகுமார் அவர்களே, மாவட்ட நெசவாளர் அணி செயலாளர் சிட்டி முருகன் அவர்களே, மாவட்ட வர்த்தகர் அணி செயலாளர் பி ஜி முருகன் அவர்களே, மாவட்ட விவசாய அணி செயலாளர் அருமை சகோதரர் ERP விஜய் கண்ணன் அவர்களே, தலைமை கழக பேச்சாளர் ஆர் குமரவேலு அவர்களே, தலைமை கழக பேச்சாளர் சின்னன் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் ஆண்டிப்பட்டி தெற்கு RP ராஜா அவர்களே, ஆண்டிப்பட்டி வடக்கு ரத்னவேல் பாண்டி அவர்களே, கம்பம் சின்னசாமி அவர்களே, போடி இளங்கோ அவர்களே, தேனி கருணாகரன் அவர்களே, கடமலை மயிலை SP நாகராஜ் அவர்களே, சின்னமனூர் TV செல்வம் அவர்களே, உத்தமபாளையம் GS ஞானமுத்து அவர்களே, நகர் கழக செயலாளர்கள் தேனி முருகராஜா அவர்களே, கூடலூர் செல்லத்துறை அவர்களே, கம்பம் குமரேசன் அவர்களே, போடி முருகவேல் அவர்களே, சின்னமனூர் MRS முருகன் அவர்களே, பேரூர் கழக செயலாளர்கள் தென்கரை ராஜேஷ் அவர்களே, தேவதானப்பட்டி அப்துல் சலாம் அவர்களே, தாமரைக்குளம் திருப்பதி அவர்களே, ஆண்டிப்பட்டி பாலாஜி அவர்களே, பூதிப்புறம் ராமு அவர்களே, கம்பம் புதுப்பட்டி மணிகண்டன் அவர்களே, கேகேப்பட்டி ராஜேந்திரன் அவர்களே, அனுமந்தப்பட்டி செல்லப்பாண்டி அவர்களே, பண்ணப்புறம் மனோகரன் அவர்களே, வடுகப்பட்டி பழனிசாமி அவர்களே, மேலத்தொக்கனாதபுரம் ரமேஷ் அவர்களே, மோடி மீனாட்சிபுரம் செல்லையா அவர்களே, குச்சனூர் ரெங்கசாமி அவர்களே, கோம்பை முருகன் அவர்களே, கெங்குவார்பட்டி ஜெயராஜ் அவர்களே, பழனிசப்பட்டி பாண்டியராஜ் அவர்களே, வீரபாண்டி முருகன் அவர்களே, தேவரம் சின்னக்கன் அவர்களே, உத்தமபாளையம் ராஜசேகர் அவர்களே, பெரியகுளம் நகர்கழக நிர்வாகிகள் நகர பொருளாளர் கபீர் ரகுமான் அவர்களே, துணை செயலாளர்கள் ராஜ்குமார் சன்னாசி முத்துராஜா, ராஜஸ்ரீ முத்துராஜா அவர்களே, மாவட்ட பிரதிநிதிகள் ரவீந்திரன் பால்பாண்டி மாரிமுத்து அவர்களே, பி சிவகுமார் காசி ராஜ்குமார் ஞானசேகர் முருகன் பெருமாள் அவர்களே, டோனி ராஜா மணிமாறன் மதன் பாபு சரவணகுமார் ஜெயக்குமார் ஆட்டோ பாலா கிருஷ்ணா டிவி சிவா மணிமாறன் ராஜேந்திரன் அவர்களே, ஒன்றிய கழக தெற்கொன்றிய கழக நிர்வாகிகள் அவைத்தலைவர் டி கே தங்கப்பாண்டி அவர்களே, எம் தங்கப்பாண்டி அவர்களே, துணை செயலாளர்கள் பாலமுருகன் அவர்களே, ஜெயகணேஷ் அவர்களே, தாமரை ஜெகன் அவர்களே, எர்ரம்மாள் அவர்களே, பிரதிநிதிகள் பி பாண்டி நாகமலை நாகரத்னம் என் முருகன் அவர்களே, ஒன்றிய கழகம் வடக்கு அவைத்தலைவர் எஸ் செல்வம் அவர்களே, பொருளாளர் குணா அவர்களே, குணசேகரன் அவர்களே, துணை செயலாளர் முத்துக்குமார் அவர்களே, துணை செயலாளர் சரவணன் அவர்களே, பாலமுருகன் அவர்களே, ஜெயலட்சுமி அவர்களே, பிரதிநிதிகள் கண்ணன் அவர்களே, அம்சபாண்டி அவர்களே, மணிவாசகம் அவர்களே, ஆறுமுகம் அவர்களே, இறுதியாக நன்றியுரை ஆற்ற காத்திருக்கின்ற பெரியவர் நகர்கழகத்துடைய அவைத்தலைவர் பாசத்திற்குரிய ஐயா பெரியவர் ராகவன் அவர்களே, இந்த விழாவை சீரோடு சிறப்போடு ஏற்பாடு செய்த பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் தேனி மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதற்கு முன்பாக கழக கொள்கை விளக்கு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து சிறப்பான முறையிலே செய்த கலைக்குழு நாராயணன் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் தேனி மாவட்ட கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய 20ஆம் ஆண்டு துவக்க விழா, கழக தலைவர் எங்கள் இதயதேவ் கேப்டன் அவர்களுடைய பிறந்தநாள் விழா, நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கடந்த செப்டம்பர் 14ஆம் தேதி தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்டது. ஆனால் தேனி மாவட்டம் மட்டும் இன்று நடத்துகின்றோம். அதற்கு ஒரு பெரிய ஒரு
மகிழ்ச்சி. தம்பி விஜய் பிரபாகரன் அவர்கள் வர வேண்டும், இங்கு தேனி மாவட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். இந்த 30 விழா தம்பி விஜய் பிரபாகரனை வைத்து சீரும் சிறப்புமாக நடத்த வேண்டும் என்று தலைவர் கேப்டன் அவர்கள் எங்களுக்கு ஆணையிட்டு இருக்கின்றார். கடவுளாக அவர் எங்களுக்கு ஆட்சி வழங்கி கொண்டிருக்கின்றார். ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் செப்டம்பர் 14ஆம் தேதி நடந்துச்சு. ஆனா தேனி மாவட்டத்தில் மட்டும் நாங்க இன்னைக்கு நடத்துறோம். தம்பி விஜய் பிரபாகரனை வைத்து இந்த விழா நடக்க வேண்டும் என்று எங்களது இதயம் கடவுளாக என்று எங்களுக்கு ஆட்சி வழங்கி கொண்டிருக்கின்றார். ஏன்னா இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆரம்பித்து 20 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் செப்டம்பர் 14ஆம் நாள் 2005 மதுரையிலே 25 லட்சம் தொண்டர்களை திரட்டி இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட இந்தியாவிலே ஒரு இயக்கம் என்றால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தவிர வேற எந்த ஒரு இயக்கமும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க, 4 சதத்துக்குள்ள ஆரம்பிக்கிறாங்க, 4 தொண்டர்களை வச்சு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்தியாவிலே 25 லட்சம் தொண்டர்களை வைத்து இயக்கம் ஆரம்பித்த கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும்தான், வேற எந்த இயக்கமும் கிடையாது. 20 வருஷமா இந்த இயக்கம் தலைவர் சொன்ன அந்த வழியில மட்டும்தான் நடக்கிறான், வேற எந்த ஒரு வழியும் எங்களுக்கு கிடையாது. இன்னும் 50 ஆண்டு காலமானாலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தொண்டன் என்பதில் எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி வேறு எதுலையுமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு தலைவர் மறைவிற்கு பிறகு நாங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் தலைவர் பேரை சொன்னாலே அதற்கு ஒரு தனி மரியாதை. இந்த இயக்கத்தில் இருக்க எந்த பதவி வந்தாலும் சரி, எந்த ஒரு இது வந்தாலும் சரி, எங்களுக்கு அது தேவையில்லை. கேப்டனின் தொண்டனாக இன்னும் எத்தனை ஆண்டு காலமாக உழைக்க வேண்டும் என்றாலும் நாங்கெல்லாம் தயாராக இருக்கின்றோம். அதனால வந்துகிட்டு இன்னும் வரும் காலங்களில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தவும், தம்பி விஜய் பிரபாகரன் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தவும் வலிமைப்படுத்தவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேனி மாவட்ட கழகமும் என்றும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு தயல அடுத்த தம்பி விஜய்